ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 213 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் பான்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோவும் சாஸ்கேவும் ஃபைனல் வேலையில் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. நருட்டோ டீம் 7 நம்ம சேர்ந்து செஞ்ச எல்லா விஷயமே உனக்கு ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி கேட்பான். பயங்கரமாக கத்திருப்பான். சாஸ்கே இல்லை, அர்த்தம் இல்லாததால இல்லை, அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஒர்த்தா இருந்துச்சு, அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பான். இதை கேட்ட நருட்டோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்புறம் எதுக்காக இந்த சண்டைன்னு சொல்லி கேட்டிருப்பான். சாஸ்கே நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால உன்னை கொலை பண்ணுறது ஒர்த்தா இருக்குன்னு இருப்பான். டக்குன்னு பார்த்தா பிரசன்ட்ல நருட்டோ கண்ண முடிச்சு பார்ப்பான். அவனோட கனவா இருந்திருக்கும். பயங்கரமா மூச்சு வாங்குவான். எப்படியும் முழிச்சிட்டியான்ட்டு பார்ப்பாரு யாமட்டோ. நருட்டோ கனவான்ட்டு இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்பான். உன்னோட செயலனவு போயிடுச்சு, எங்களை ரொம்பவுமே கவலைப்பட வச்சிட்டின் பாரு யாமட்டோ. கக்காஷி சென்சே அப்புறம் சாய் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ பார்க்கவும் புரிஞ்சதுன்பா. ஜன்னல் வெளியே பார்த்துட்டு ஏன் எதுக்காக விஷயங்கள் இப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பாவான். யாமட்டோ நருட்டோ கிட்ட போயிட்டு இங்க பாரு நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாகணும்ட்டு அவனை திரும்ப படிக்க வச்சிருவாரு. நருட்டோ இப்போ கூட சாஸ்கேவை பத்தி தான் திங்க் பண்ணுவான். பாஸ்ட்ல உச்சியா கிளான் மொத்தமா கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அகாடமில இருக்க பசங்க சாஸ்கேவோட முதுகுக்கு பின்னாடி கேள்விப்பட்டையா உச்சியா கிளான சேர்ந்த எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பொருளி பேசுறத காட்டுவாங்க. ஆமா என் அப்பா பேசிட்டு இருந்தாரு, சாஸ்கே மட்டும் தான் தப்பிச்சானாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கதை கேட்ட நருட்டோ பிரசன்ட் நருட்டோ நான் அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். தனிமையை அனுபவிக்கிற ஒருத்தனா நான் மட்டுமே இருக்க போறது இல்லைன்னு. ஆனா சாஸ்கே எல்லா விஷயத்திலும் என்னை விட குட்டாவே இருந்தான்பா. சாஸ்கே ஷுரிகன் ஜுட்சுவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதை பார்த்த இருக்கா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சப்ப நான் கூட தான் பண்ணுவேன் இருப்பான் நருட்டோ. பிரசன்ட் நருட்டோ அன்னைக்கு அவன் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தா என்ன விட, அதனால தான் அவனை நான் என்னோட எதிரியை தேர்ந்தெடுத்தன்பா. நருட்டோ சொதப்பலாம் காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ ஏன்னா நான் அவனை போல இருக்க விரும்பினன்பா. நருட்டோ ட்ரீ கிளைம் பண்றதுக்கான ட்ரைனிங் எடுத்துருப்பான் இல்லையா, அதுல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க் பண்ணிட்டு கீழே வந்திருப்பான். பிரசன்ட் நருட்டோ என்னதான் நாங்க ஒரே டீம்ல இருந்தாலும் அவன் எப்பவுமே என்னோட ஒரு படி முன்னாடியே இருந்தான். நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கு காரணமே ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கேட்சப் பண்ணிட முடியாதான்ங்கிறக்காக தான். நருட்டோ ட்ரீ கிளைம் பண்றதுல சக்சஸ் ஆனதை காட்டுவாங்க. நைட் ஆயிருக்கும். நருட்டோவும் சாஸ்கேயும் வந்து நிப்பாங்கல்ல இனாரோட வீட்டுல, அதை காட்டுவாங்க. நருட்டோ சக்சஸ் ஆனதை அவ்வளவு பெருமிதமா எடுத்திருப்பான். இதுக்கப்புறமா சுனின் எக்ஸாமோட பிரிலிமினரி டெஸ்ட்ல சாஸ்கே நருட்டோ கிட்ட நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்ங்கிறதுக்கான கேள்விக்கான பதில தேடியாகணும், அதுக்கு நான் பெஸ்டா இருக்கனோட சண்டை போட்டு ஜெயிச்சாகணும், இங்க இருக்கவங்களாம் பெஸ்ட்லயே பெஸ்ட் ஆனவங்க நருட்டோ, குறிப்பா நான் அவங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு இருப்பான். பிரசன்ட் நருட்டோ நான் அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன், முதல் தடவையா சாஸ்கே அக்னாலேஜ் பண்ணான், அதுவும் அவனுக்கு சரி சமமான்பான். சாஸ்கேக்கு அந்த கஸ்மாக்கு இருக்க இடம் வலிக்கும், சக்கரா பிடிப்பா. இதுக்கப்புறமா கக்காஷி எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்லுவார்ல, அதை காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ ஆனா அவன்னு சொல்லவும் சாஸ்கே தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான் இல்லையா, அதை காட்டுவாங்க. சாஸ்கே என்னோட பேர் சாஸ்கே உச்சிஹான்ட்டு, எனக்கு பிடிக்காததுன்னு ஏகப்பட்டது இருக்கு, பர்டிகுலரா எதுவும் இல்ல, என்னோட ஆம்பிஷன் எனக்கான கனவு இல்ல, அதை கண்டிப்பா நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வருவேன், என்னோட பிளானை மீட் எடுப்பேன், அப்புறம் ஒரு சர்டன் பர்சனா கொன்னே தருவன் இருப்பான். இட்டாச்சியை தான் மீன் பண்ணிருப்பான். நருட்டோவை கேப்சர் பண்ண இட்டாச்சியன் கீசமே வந்திருப்பாங்கல்ல, அப்ப சாஸ்கே அதை தடுக்கலான்னு வந்திருப்பான். பார்த்து ரொம்ப நாளாச்சு சாஸ்கேன்னு இருப்பான். இட்டாச்சி நீயான்ட்டு சாஸ்கே பார்க்கவும் நருட்டோ சாஸ்கேன்னு கூப்பிடுவான். நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவன்பா சாஸ்கே. நருட்டோ சாஸ்கே கொல்லணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தான்ல, அதாலே வந்தானான்ட்டு பார்ப்பான். சாஸ்கே இட்டாச்சி கிட்ட அண்ணா நீ சொன்ன மாதிரியே தான், உன் மேலதான் முழு வெறுப்பையும் வச்சிருக்கேன், நான் இந்த வாழ்க்கையை வாழ்றேன்னா அதுக்கான பர்பஸே உன் ஒருத்தனை கொல்றக்காக தான் சிடோரி பண்ணிருப்பான், இந்த இதை வாங்கிட்டு செம ரேஜ்ல அட்டாக் பண்ண வந்திருப்பான். பிரசன்ட் நருட்டோ அவன் வாழ்றதை பழி வாங்கறதுக்காக தான் முடிவு பண்ணான்பான். சில வருஷங்கள் கழிச்சு நருட்டோன் சக்குரா சாஸ்கேவை பார்த்திருப்பாங்க. சாய் என்னோட கிளாசிஃபைடான மிஷனே சாஸ்கேவா கொலை பண்ணவங்க தான், ஆனா இதுக்கப்புறம் நான் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண போறதா இல்ல, இப்ப நான் என் சொந்த நம்பிக்கைகளை நம்ப வேண்டிய நேரம் இருப்பான். என்னோட பாஸ்ட் எமோஷன்ஸை நருட்டோ நீ தான் எனக்கு ஞாபகப்படுத்துறேன்பாம். அதுக்கான தேங்க்ஸ் பண்ணிட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு சாஸ்கே நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது, ஆனா நருட்டோவும் சக்குராவும் உன்னை தேடுறக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்ட்டு அவங்க எக்காரணத்தை கொண்டு உன் கூட இருக்க கனெக்ஷனை கட் பண்ணிக்க பாக்குறதே இல்ல, அந்த உறவுக்காக அவங்க எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க. இப்ப வரைக்குமே என்னாலே அந்த விஷயத்தை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு இருப்பான். ஆனா சாஸ்கே நீ கண்டிப்பா அதை புரிஞ்சாகணும்னு கத்துவான். சாஸ்கே அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுன்ட்டு அதனால தான் அந்த உறவை கட் பண்ணன்பான். என்னோட பாண்டே டிஃபரெண்ட் ஆனது, வெறுப்புக்கான உறவு, என் அண்ணன் கூட இருப்பான். பிரசன்ட் நருட்டோ யாமட்டோ பக்கத்துல எங்கேயாவது பார்த்துட்டு எனக்கும் சாஸ்கேவுக்குமான உறவு என்னன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். நருட்டோ அண்ட் சாஸ்கே லீஃப் ஹாஸ்பிட்டலோட டெரஸ்ல சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த சீனுக்கு ஜம்ப் ஆகும். நருட்டோ அண்ட் சாஸ்கே சண்டை போட தயாரா இருப்பாங்க. சீக்கிரம் வாடான்னு சாஸ்கே கூப்பிடுவோம். நருட்டோ முதல்ல உன்னோட ஹெட் பேண்டை வியர் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். இங்க பாரு என் நெத்தில உன்னால ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உருவாக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்மா சாஸ்கே, அது உனக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஈக்குவல் டர்ம்ஸ் படி பார்த்தா ஒரு ஷினோபியா ஹெட் பேண்டை வியர் பண்ணிட்டு எனக்கு ஈக்குவலா வந்து சண்டை போடுறான்பா. பாரு திரும்பவும் ரொம்பவுமே பெரிய இவனோட்ட நீ பேச ஆரம்பிச்சுக்கிட்டு நடக்கிற, என்னடா நீ நானும் ஈக்குவல் நினைச்சிட்டியான்ட்டு சாஸ்கே பயங்கரமா இரிட்டேட் பண்ணுவான்.
பண்ணுவான். நருட்டோ ஆமா ஈக்குவலா தான் இருக்கும்ட்டு நான் எப்பவுமே உன்னை தாழ்வா நினைச்சது இல்லைன்னு இருப்பான். சாஸ்கே நீ ஒரு கேவலமானவன் இருப்பான், அதுக்கு காரணம் நீ இன்னும் வீக்கா இருக்கடா சாஸ்கே, சரிதானான்னு சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. ரெண்டு பேருமே செம ரேஜா இருப்பாங்க. தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற சகுரா தயவு செஞ்சு ரெண்டு பேருமே நிறுத்திக்கங்கன்ட்டு பயப்பட்டு இருப்பா. நருட்டோ ரசகன் பண்ணிருப்பான், சாஸ்கே சுடோரி பண்ணிருப்பான். ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மோத வந்திருப்பாங்க. சகுரா அதை தடுக்க ஓடி இருப்பா. சகுரா ரெண்டு பேருமே நிறுத்திக்கங்கன்ட்டு கத்திக்கிட்டே ஓடுவா. சாஸ்கே இதை சீக்கிரம் முடிக்கணும்பா. நருட்டோ என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியலன்னு திங்க் பண்ணுவான். அந்த டைம்ல ககாஷி தான் ரெண்டு பேருமே காப்பாத்திருப்பாரு. இதுக்கப்புறமா சாஸ்கேவை ரெஸ்கியூ பண்றதுக்கு போன நருட்டோ கிமிமாருவை மீட் பண்ணிருப்பான்ல. அப்ப கிமிமாரு லார்டு ஒரோச்சிமாருக்கு ஆல்ரெடி இம்மார்டல் ஜுட்சு இருக்கு, அதனால அவரோட உடம்புக்கு எதுவும் ஆகாதுன்னு இல்ல, அவரோட உடம்பு அழுகி போறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு வெசல் வேணும், அதுதான் அவரை இம்மார்டலா வச்சிருக்குன்னு இருப்பான். நருட்டோட கண்கள் நைன் டெயில்ஸோட தான் இருக்கும், அதுக்கு தான் சாஸ்கேவோட உடம்பு வேணுமான்ட்டு செம கடுப்பா இருப்பான். கிமிமாரு அதே தான் இருப்பான். செம ரேஜான நருட்டோ அதெல்லாம் நடக்க விட மாட்டேன்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணிருப்பான். ஏகப்பட்ட நருட்டோ இருப்பாங்க. பிரசன்ட் நருட்டோ சாஸ்கே வில்லேஜை விட்டுட்டு போறப்ப அவனை திருப்பி கூட்டிட்டு வருவான்னு நம்பினேன். ஆனா அன்பா ஃபைனல் வேலையில நருட்டோ அண்ட் சாஸ்கே சண்டை போட்ட சீனை காட்டுவாங்க. நருட்டோ சாஸ்கேவை முடிச்சுக்கன்ட்டு என் கூட திரும்ப வந்துருன்னு இருப்பான். சாஸ்கே நருட்டோ கிட்ட உனக்கு இப்படா என்ன பத்தி தெரியும், நீ ஆரம்பத்துல இருந்தே தனிமையில இருந்த, ஆனா எனக்கு எல்லா பான்ஸுமே இருந்துச்சு, அதை இழக்கிறதோட வழி என்னன்னு தெரியுமான்ட்டு சாஸ்கே நருட்டோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அவனும் கீழே வந்திருப்பான். பிரசன்ட் நருட்டோ முடிவுல என்னால சாஸ்கேவை புரிஞ்சுக்கவே முடியலன்பான். எனக்கு அவனை பத்தி தெரியும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்பா. ஃபைனல் வேலையில சண்டை போடுறப்ப சாஸ்கே நருட்டோ கிட்ட ஏன் நருட்டோ எனக்காக ஏன் இத்தனை விஷயத்த பண்றேன்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா எனக்குன்னு இந்த பாண்டு உருவாயிருக்கு, அதை பிரிய கூடாதுன்ட்டு தான் உன்னை தடுக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இருப்பான். நருட்டோ அண்ட் சாஸ்கே என்னதான் அவங்கள பார்த்து கோவப்படுற மாதிரி பண்ணியிருந்தாலும் அவங்களோட டீப் ஹார்ட்க்கு இன்சைட்ல அவ்வளோ வாமா இருந்திருப்பாங்க. ஃபைனல் வேலையில இந்த சாஸ்கே அவனோட ஹெட் பேண்டை எடுத்து வியர் பண்ணிட்டு நிப்பான். அவனோட சரிங்கான்ல மூணாவது டோமோயி வந்திருக்கும். நீ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா உனக்கும் அந்த தனிமையோட வழி தெரியும்ல, நான் பட்ட வழி மாதிரியே. அப்புறம் அந்த வழி தான் மக்களை ஸ்ட்ராங் ஆக்குது, அதனால தான் நான் அந்த ஒரு பாண்டை உடைக்க பாக்குறேன், ரொம்பவுமே கிரேட் ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பா அடைவன்பான். கடைசி கட்டமா சாஸ்கே கர்ஸ்மார்க்கோட ஸ்டேட் 2க்கு போயிருப்பான். நருட்டோ நைன் டெயில்ஸ் க்ளோக்ல இருப்பான். சாஸ்கே நருட்டோ கிட்ட இந்த இடத்த பத்தி தெரியுமா, இதுதான் ஃபைனல் வேலி, நம்ம சண்டை போடுறதுக்கு பர்ஃபெக்டான இடமா இருக்குன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ சமக்கடுப்புல இருந்திருப்பான். சாஸ்கே வாடா இதோட மொத்த சண்டையை முடிச்சுக்கலான் இருப்பான். சாஸ்கே கர்ஸ்மார்க்கோட ஸ்டேட் 2ல இருந்து சிடோரி பண்ணிருப்பான். நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் ரசங்கன் பண்ணிருப்பான். ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மோதவும் ஒரு பெரிய பிளாக் ஸ்பியரே கிரியேட் ஆயிருக்கும். பிரசன்ட் நருட்டோ காட்டுவாங்க, படுத்துட்டு இருந்தவன் எந்திரிச்சிருப்பான். யாமட்டோ நருட்டோ இருக்க ரூம்குள்ள வந்துட்டு இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு உனக்காக தான் கஞ்சி கொண்டு வந்தேன், இதை சாப்பிட்டு உனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் திரும்ப கிடைக்கும் பாரு, நான் சாஸ்கேவை பத்தி கனவு கண்டன்பா நருட்டோ, நீ வில்லேஜுக்கு என் கூட வரப்போறேன் பாரு யாமட்டோ. ககாஷியோட டைரக்ட் ஆர்டர்னு சொல்லவும் நருட்டோ எந்திரிச்சிருப்பான். நருட்டோ அவனோட டூல் பேக் எடுக்கிறத பார்த்துட்டு யாமட்டோ அவரோட உட்ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பாரு. இங்க பாரு சாஸ்கே பிரச்சனையை ககாஷி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு பாரு. நருட்டோ அப்படின்னா சரின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போலான்பா. யாமட்டோ உன்னோட ஸ்ட்ரென்த் கிடைக்க நீ இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாகணும் பாரு. நருட்டோ இல்ல எனக்கு பசிக்கலைன்ட்டு படுத்துருவான். நருட்டோ ஜெராயா கிட்ட கேட்டிருப்பான்ல, சாஸ்கே என் கூட இருக்க அந்த பாண்டை உடைக்கிறது மூலமா அவன் ஸ்ட்ராங் ஆகலான்னு பாக்குறான், அவன் எப்படி ஃபீல் பண்றாங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லியிருப்பான். நருட்டோ ஜெராயா கிட்ட ஒரோச்சிமாரு உங்களோட பழைய ஃப்ரெண்ட் தான பர்விசேஜ், எதுக்காக லீஃப் வில்லேஜ் விட்டு போயிட்டு லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிக்கணும்னு டிசைட் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஜெராயா ஒரோச்சிமாரு அவனோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமாவே மொத்தமா மாறிட்டான், அதனால தான் ஃபர்பிடன் ஜுட்சு மேல அப்சஸ் ஆனான். எனக்கு தெரியல அவனோட பேரண்ட்ஸை திரும்ப கூட்டிட்டு வர பாக்குறானா இல்ல இதுக்கெல்லாம் காரணம் லீஃப் வில்லேஜ் தான்ட்டு லீஃபை பழி வாங்க ட்ரை பண்றானான்னு. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் கொல்லப்பள்ளியில உன்ன மாதிரியே தான் நானும் அவன் என்ன ஃபீல் பண்றான்னு உணர முடியாம குற்றச்சாட்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவன் பண்றது சரியா கூட இருக்கலாம், அவனை பத்தி ஒரு விஷயம் கூட எனக்கு புரிஞ்சது கிடையாதுன்னு இருப்பாரு. கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறமா ஜெராயா என்னாலேயே சொல்ல முடியும் நம்ம வாழ்ற ஷினோபி வேல்ல அதிகப்படியாவே வெறுப்பு இருக்குன்னு இருப்பாரு. நருட்டோ வெறுப்பான்ட்டு கேட்கவும் அந்த வெறுப்புல நான் ஏதாவது பண்ணலாம் தான் பாக்குறேன், ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தான் தெரியல, ஆனாலுமே மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை புரிஞ்சுக்கிற நாள் வருங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு ஜிராயா சொன்னதை காட்டுவாங்க. ஜிராயா காம்போ ஐஸ்கிரீமை பிச்சு நருட்டோ கொண்டு கொடுக்கறத காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்விசேஜ் மாத்த முடியாத ஒருத்தர், அவர் என்னோட குடும்பமா இருந்தாரு அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது ஜிராயா ஃபுகசாக்குவோட முதுகுல காவு பண்ணிப்பாரு, அதை காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ அதனாலதான் சொல்ல வரவும் பாஸ்ட்ல ஃபுகசாக்கு சொன்ன விஷயத்த காட்டுவாங்க. ஜிராயா பேட்டில்ல சண்டை போட்டு செத்துட்டான்னு சொல்லியிருப்பாருல அதை. பிரசன்ட் நருட்டோ பர்விசேஜ் செத்ததை கேட்டதுக்கு அப்புறமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா சாஸ்கே எப்படி உணர்ந்தான்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு உறவை இழக்கிறதோட வழி அதை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. பிரசன்ட்ல இருக்க விடுதியில காட்டுவாங்க, வெளியே ஃபுட் மார்க்ஸ் இருக்கும். யாமட்டோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு முடிச்சுட்டு நருட்டோ ரொம்ப லேட்டாச்சு வா போலாமான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல இப்ப எனக்கு வெளியே வர ஃபீல் இல்லைன்ட்டு நருட்டோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். பார்த்தா நருட்டோ படுத்துட்டு இருப்பான். கரெக்டா ஒரு மனுஷன் போற அளவுக்கான ஒரு ஹோல் இருக்கும். இன்னுமே நான் க்ளோன் தான்கிறத அவர் கண்டுபிடிக்கலன்னு திங்க் பண்ணுவான். ரியல் நருட்டோ சாஸ்கேவை தேடி போயிருப்பான். போற வழியில பெயின் சொன்ன விஷயத்த தான் திங்க் பண்ணுவான். ஒரு வழியை கடைசியா உனக்கு அந்த வழியை பத்தி புரிஞ்சிச்சு போல, உன்னால இன்னொருத்த உணர்ற அதே வழியை உணர முடியலனா உன்னால உண்மையை அவனை புரிஞ்சுக்க முடியாது, அதுதான் உண்மை நருட்டோ. நீ சாஸ்கேவை சேஸ் பண்றீல யூஸ்லெஸ்ஸா அதே மாதிரி இருப்பான். காபுட்டோ நருட்டோ கிட்ட மக்கள் மாறுவாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த சாஸ்கே இல்ல அவன் புதுசா மாறிட்டான் இருப்பான். மாதரா நருட்டோ கிட்ட சாஸ்கேவை தான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லியிருப்பான்ல, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். இதுக்கப்புறமா ஜிராயா நருட்டோ கிட்ட முதல்ல நீ சாஸ்கேவை மறந்தாகணும், ஒரு ஷினோபியா ஸ்ட்ரென்த்தோடவும் ஜுட்சுவோடவும் இருக்கணும், அறிவாளியே இருக்கிறதுக்கு பாரு, இந்த உலகத்துல நீ முட்டாள இருக்க வரைக்கும் இந்த ரியாலிட்டியை உன்னால சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. ஸ்மார்ட்ங்கிறது நீங்க சொல்ற விஷயம் தானா, என்னோட மிச்ச வாழ்க்கை ஃபுல்லா நான் முட்டாளாவே இருந்துக்கிறேன் இருப்பான் நருட்டோ. பிரசன்ட் நருட்டோ அவன் மனசுக்குள்ள பெர்விசேஜ் ஆஃப்டர் நான் இப்ப பெரிய முட்டாளா இருக்கேன்பா. சேஜ் மோட்ல இருப்பான். ககாஷியோட சக்கராவை சென்ஸ் பண்ணிட்டு ககாஷி சென்சே இந்த பக்கம் போயிருக்கான்ட்டு அவனோட பாத்த சேஞ்ச் பண்ணிட்டு சக்குரா அவசரத்துல எதுவும் பண்ணிராதேன்ட்டு போவான். சாய் சொல்லியிருப்பான்ல இது வெறும் என்னோட அசம்ப்ஷன் மட்டும்
மட்டும்தான். ஆனா நான் நம்புறேன் சாக்குரா அப்படின்னு சொல்ல வரவும் கக்காஷி சக்குரா சாஸ்கேவை அவளே கொல்றதா இருக்காளான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நருட்டோ வேகமா போவான். இதுக்கப்புறமா மாதரா சொன்ன விஷயத்த காட்டுவாங்க. சாஸ்கே இப்போ உச்சியாவோட மொத்த வெறுப்பையும் சுமக்கிறான். அந்த வெறுப்புங்கிற சாபத்தோட இந்த உலகத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்துல இருக்கான் இருப்பான். வெறுப்பு தான் அவனோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதான் அவனோட நண்பன், அவனோட பவருக்கான சோர்ஸ். அதுதான் சாஸ்கேவோட நிஞ்சாவேன் இருப்பான். சாஸ்கே ரைக்காகேவோட மோதுனெல்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே நருட்டோக்கு ஃபைனல் வேலையில நடந்த சண்டையை காட்டுவாங்க. சாஸ்கே கஸ்மாக்கோட ஸ்டேட் 1க்கு போயிருப்பான். ஒரே லெவல்ல ஹையா இருக்க ஷினோபிஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே பஞ்ச் பண்ணிக்கையிலே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு சாஸ்கே எந்திரிச்சு நருட்டோ நீ சொல்லு இப்ப நான் என்ன நினைக்கிறேன்ட்டு சாஸ்கே அவனோட ஜுட்ஸோ பண்ண வரதை காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ சாஸ்கே இப்பதான் உன்னை பத்தி எனக்கு நல்லா புரியுது, ஒரு உறவு இழக்க அதோட வழின்ட்டு போவான். இட்டாச்சி கூட பேசின விஷயத்த காட்டுவாங்க. நீ சொன்ன சாஸ்கே உனக்கு ஒரு பிரதர் மாதிரின்னு. சாஸ்கே மட்டும் லீஃப் அட்டாக் பண்ண வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோ இல்ல சாஸ்கே இதுக்கு அப்படிப்பட்ட விஷயத்த பண்ண போறான்னு ரிட்டர்ன் பண்ணிருப்பான். இட்டாச்சி சாஸ்கே ஒரு முட்டாள், எந்த சாயத்தோடவும் கலந்துருவான், அவனை நீ எப்படி ஸ்டாப் பண்ண போற, இல்ல நீ அவனை கொல்ல போறேன்னு சொல்லி கேட்டிருப்பான். இதை கேட்டு நருட்டோ ஷாக் ஆயிருப்பான். இட்டாச்சி சாஸ்கேவை லீஃபுக்கு ஒரு பெரிய தொல்லையாயிட்டா என்னடா பண்ணுவேன்னு சொல்லி கேட்கவும் நான் வில்லேஜை பாதுகாப்பேன், அதுவும் சாஸ்கேவை கொல்லாம இருக்க முயற்சி ஏதாவது பண்ணிருப்பான். இட்டாச்சி குழந்தைத்தனமா பேசுற, இதெல்லாம் வெறும் கனவுல மட்டும்தான் நடக்கும், சில நேரங்கள்ல ஷினோபிஸ் ரொம்பவுமே கஷ்டமான முடிவுகளை எடுத்து ஆகணும்னு இருப்பான். இதுக்கப்புறமா ரைக்காகே பேசின விஷயத்த காட்டுவாங்க. இங்க பாரு ஹக்காட்சுகிங்கிறவங்க பிராண்டட் கிரிமினல் ஆயிட்டாங்க, அப்படியெல்லாம் ஈஸியா அலைய விட மாட்டாங்க. இப்ப நீ எங்கிட்ட வந்து கேட்கற, ஒரு நாள் மொத்த உலகமுமே சாஸ்கேக்கு எதிராக திரும்பும், எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்காக கருணை கேட்பையா, உன் தலை குனிஞ்சு. ஷினோபி வேர்ல்ட்ல இப்படிப்பட்ட விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுன்னு இருப்பாரு. இதுக்கப்புறமா காரா பேசுனதை காட்டுவாங்க. காகே ஆகணுங்கிற அந்த பேர்டனை சுமக்கிறதுக்கு தயாராயிட்டினா சாஸ்கேக்கு என்ன பண்ணா சரிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கிட்டு இருப்பான். பிரசன்ட் நருட்டோ இப்ப சரியான விஷயத்த பண்ணுங்கிறத என்னால முடிவு பண்ண முடியும்னு போவான். ரைக்காகே நருட்டோ கிட்ட லீஃபஸ் அந்த பொடிப்பையா முதல்ல அடுத்து என்ன பண்ணுங்கிறத நல்லா முடிவு பண்ணிக்கடான்ட்டு ஷினோபி வேர்ல்ட்ல ஒன்னமாய் முட்டாள்களை ஈடுபடுத்திக்க மாட்டாங்கன்ட்டு போயிருப்பாரு. காரா நருட்டோ கிட்ட நான் உன்னை என் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றேன், பாஸ்ட்ல ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு வெறும் வார்த்தை மட்டும்தான், அதுல ஒண்ணுமே இல்ல, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை நான் ரியலைஸ் பண்ணேன், அது உனக்கு என்னவா இருக்குன்னு, அதனால சாஸ்கேக்கு என்ன பண்ணா சரியாகுங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பியிருப்பான். பிரசன்ட் நருட்டோ சாஸ்கேன்ட்டு நான் உன்னை பார்த்தா நான் உன்னை சந்திச்சா எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ட்டு போவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பர்டன் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பார் கக்காஷி.